இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஐயனார் துணையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷல் தாங்க நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து நிலாவும் சோழன் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. தலை தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு வித் ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் வந்து நிலா இன்னும் பார்க்கல. ஏன்னா வந்து ஹாலில் வந்து ஃபோனை வச்சுட்டு நிலா வந்து ரூமில் இருக்காங்க. அதனால் இன்னும் அந்த ஸ்டேட்டஸை பார்க்கல. அந்த டைம் வந்து சோழன் வந்து நிலா ஃபோனு ஹாலில் இருக்கிறத பார்த்துட்டு பல்லவன்கிட்ட சொல்கிறாரு, நிலாட்ட அந்த ஃபோன் எடுத்துக்குட்றா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணை காமிச்சோன்னே உடனே பல்லவன் வந்து என்ன செய்கிறாருன்னா, அண்ணி உங்கள் ஃபோன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா வாமா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு உடனே எவ்வளோ தீபாவளி மெசேஜ் வந்திருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது ஐயோ ஸ்டேட்டஸை பார்க்கணுங்கிற மாதிரி சோழன் வந்து இங்கே வந்து ஆர்வத்தில் இருக்காங்க. அந்த டைம் சேரன் வந்து பலகாரங்கள் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு. உடனே நிலா வந்து அந்த பலகாரத்தை வாங்கிட்டு ரூமுக்குள்ளே போயிடறாங்க. ரூமுக்குள்ளே போய் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த மாதிரி வந்து பேசிட்டு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து பல்லவனோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஃபோனை வச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. வந்துடுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து பல்லவன் கேட்குறாரு, அண்ணி ஸ்டேட்டஸ் என்னோடதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கல. பார்த்தேன் பல்லவா, நம்ம ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோ தானே வச்சுருக்கேன் அப்படிங்கிறேன். ஆமாம் அண்ணின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடறாங்க. அந்த டைம் வந்து அதே டைம் வந்து சோழனோட ஸ்டேட்டஸும் பார்த்த மாதிரி சோழனுக்கு வந்து காமிச்சதுனால உடனே என் ஸ்டேட்டஸும் பார்த்துட்டு அங்கடா எதுவுமே சொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கு பூமிக்கும் ஊச்சிட்ருக்காரு. ஆனால் பல்லவன் நினச்சிட்டு இருக்காரு, யாரும் அண்ணனை வந்து என்னென்ன திட்ட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப நினச்சிட்டு இருக்காரு. அதனால் சோழன் சொல்கிறாரு, நான் ஸ்டேட்டஸ் வச்சது நிலா வந்து இன்னும் என்னை திட்டலடா அப்படிங்கிற மாதிரி வந்து சோழன் வந்து அப்படியே ஆர்வமாக இருக்கார். அப்போ அவளை என் மேலே லவ் பண்ணுறா அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே ஜாலியாக குச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேரனுக்கு வந்து புரோக்கர் வந்து கால் பண்ணுறாரு. நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து பொண்ணை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லையில் சேரன் சொல்கிறாரு, நான் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஏன்னா திடீர்னு கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சுன்னா குடும்பத்தில் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க, நான் மட்டும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரி நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்லிட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழன் பல்லவன் நிலா 3 பேரை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பல்லவனை ஃபாலோ பண்ணுற அந்த பொண்ணும் அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைம் வந்து சோழன் வந்து பல்லவனே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டாங்க. உடனே என்னடா அந்த பொண்ணு உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பல்லவன்கிட்ட கேட்குறாங்க. கேட்டவுடனே ஆமாண்ணே, ரொம்ப நாளாக அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிதுண்ணே, ஆனால் என்னன்னு தெரியல, அப்போ போய் பேசுடா அப்படிங்கிற மாதிரி வந்து பல்லவன் வந்து சோழன் அனுப்பி வைக்கிறாங்க. உடனே நானும் அப்படிங்கிற மாதிரி பல்லவன் வந்து தயங்கி போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது நிலா வந்து ஏன் இந்த தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சும்மா அதே அப்போ தான் இவன் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிலாட்ட வந்து சோழன் சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் பல்லவன் வந்து பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும் ஏதோ நினைக்கிறீங்க, சும்மா சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து பல்லவன் போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்ருக்காரு. கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஒன்று சொல்லுவேன், உங்ககிட்ட சொல்லணும், ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு தெரியும், உங்கள் அண்ணன் நம்பர் கொஞ்சம் வாங்கி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு கேட்டுட்ருக்காங்க. பல்லவன் வந்து ஒரே குழப்பத்தில் இருக்கார். பாண்டியண்ணனை சொல்கிறாங்களோ ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அதோடு இன்றைக்கி ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம்.